வணக்கம். காஞ்சி திருப்பாவை குழுவிலிருந்து காஞ்சி ஸ்ரீதர். நம்ம சமீபமாக திரு அண்ணாமலை அவர்கள் சில சபதங்கள் எடுத்திருக்கிறார். சாட்டையில் அடித்து கொண்டும் செருப்பு அணிய மாட்டேன் என்றும் இந்த திராவிட மாடலை எதிர்த்து பெரும் விரதம் இருந்து கொண்டிருக்கிறார். மெய்வருந்த பாரார், கண் துஞ்சார், பசி நோக்கார் என்ற நீதி நூலுக்கிணங்க அவர் மிக சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலே பணியாற்றி வருகிறார் என்பது உலகமறிந்த உண்மை. ஆனால் அவர் ஏன் அப்படி செய்தார்? இதற்கு மகாபாரதத்திலே ஒரு சரியான விளக்கம் உள்ளது. ஏன் முருகனிடம் முறையிட்டார்? ஏன் கடைசியாக ஆண்டவனிடம் முறையிட்டார்? முருகனும் பெருமாளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பலம் உள்ளவர்கள். திருப்புகழில் முருகனை பாடி முடிக்கும் பொழுது பெருமாளே என்று பாடுவார். பெருமாள் என்றால் பெரிய கடவுள் அப்படி என்று. நம் விஷ்ணுவையும் பெருமாள் என்றுதான் அழைக்கின்றோம். இது இரண்டுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், பகவத்கீதையிலே இந்த அரசியல் உச்சக்கட்டமான ஒரு இழிவான நிகழ்ச்சி நடப்பது என்றால் திரௌபதியின் துயில் உரிவது. இந்த மகாபாரத போர் உருவாக காரணமாக இருந்த இடம் இந்த அசுரத்தன்மை கொண்ட அரக்கர் வம்சாவளியிலே வந்த துரியோதனாதிர்கள் அழிந்த இடம் என்றால் அதன் ஆரம்பமிடம்தான் அந்த பெண்ணுக்கான கடுமையான ஒரு தீங்கை இழைக்கப்பட்டு அந்த தீங்கினால் மொத்த சாம்ராஜ்யமும் அழிந்தது. தீயவர்கள் அழிந்தார்கள். இதை நாம் எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், இன்று நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டியிலே சிறுவயதிலிருந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே நாங்கள் ஓடுவதும் கிரிக்கெட் விளையாடுவதும் போன்ற பல நிகழ்வுகள், கால்பந்து போன்ற அனைத்து விளையாட்டுகளிலும் விளையாடி இருக்கிறோம். ஒரு பெரிய அனுபவம் உண்டு. மிகவும் பாதுகாப்பான இடம். அப்படிப்பட்ட இடத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால் உலகம் முழுக்க பரவியுள்ளார்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள். அப்படி பாதுகாப்பான இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அநீதியை, தீங்கை இழைத்து அந்த தீங்குக்கு எதிராக அதைவிட கொடுமையான விஷயம் என்னவென்றால் எஃப்ஐஆர் வெளியே வந்தது. இந்த போக்சோ கேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே. அப்பட்டமாக நீக்கி அடுத்த பெண்களும் அதன் மேல் ஒரு புகார் கொடுப்பதற்கு பயத்தை உண்டு செய்தனர் என்ற ஒரு கொடூரமான செயலை எதிர்த்து தான் அவர் மனம் நொந்து அந்த விரதத்தை மேற்கொண்டார். சரி, இதை நான் திரௌபதி துயிலுறும் காட்சியோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கும் அந்த ஒரு சீக்வன்ஸ், அதை ஒப்பிட்டு நான் கூறுகிறேன். இது எப்படி ஒரு செயல்பாடு இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய செயல் முதல் நம் முயற்சியில் இருக்க வேண்டும். இதில் என்ன நடக்குதுன்னா, முதலிலே துச்சாதனன் அவருடைய துயிலை உரியும் பொழுது தன்னுடைய நம்பிக்கை மூலம் தன் பலத்தால் செயல்படுகிறார். இதுதான் முதல் நாம் செய்ய வேண்டிய காரியம். ஒரு காரியத்தை நம் பலத்தால் முயல வேண்டும். இரண்டாவது, அவருக்கு மிக நெருக்கமான உறவுகளை கேட்கிறார். ஏன்னா முதல் காரியம் கைவிடப்படுகிறது, அவளால் முடியவில்லை. இரண்டாவது, தன்னுடைய நெருக்கமான உறவுகள், தன்னுடைய கணவன்மார்களை கேட்கிறார், பஞ்சபாண்டவர்களை. அவர்களாலும் அடிமை ஆனதால் திரௌபதிக்கு உதவி செய்ய இயலாத ஒரு கொடுமையான சூழ்நிலை.
அதுதான் நாம் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம் உறவினர்கள், நம் குடும்பத்தார்கள், அவர்களை வைத்து போராட நினைப்போம். உடன் நண்பர்கள், இவர்கள் அனைத்தும் வைத்து. அதுக்கு அடுத்தபடியாக ஊராரிடத்தே நம்மை ஒன்று கூட்டி போராடுவோம். இதுதான் இந்த திராவிட ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து அநீதிகளுக்கும் ஊராரை கூப்பிட்டு, ஊரில் உள்ளவர்கள், நம்ம சுற்றி உள்ளவர்கள், பெரியோர்கள் அனைவரும் அழைத்து நாம் அந்த அநீதியை எதிர்த்து போராட வேண்டும். இதுதான் அடுத்த கட்ட போராட்டம். படிப்படியாக எப்படிதான் போராட வேண்டும் என்றது மகாபாரதம், நமது பகவத்கீதை சொல்கிறது. கடைசியாக நாம் அரசை அணுகுவோம். ஒரு காவல்துறையையோ ஒரு தலைமைச் செயலகத்தையோ நாம் புகார் மூலம் அணுகுவோம். அதுதான் கடைசியில் அவள் திருதராஷ்டிரனையும் சிஎம் செல் போல திருதராஷ்டிரரையும் சுற்றி இருந்த சபையர் மந்திரிகளைப் போல அனைவருமே வேண்டி கேட்கிறாள். அவர்களாலும் அவளுக்கு உதவி கிடைக்கவில்லை, கைவிடப்படுகிறாள். ஒரு மனிதன் இந்த நிலையில் வந்தால் என்ன செய்வான்? இந்த நிலையில் வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது மகாபாரதம் தெளிவாக சொல்கிறது. உங்களுடைய முயற்சியால் முதலில் முயலுங்கள். உடன் இருப்போருடைய நெருக்கமானவர்களை அதனுடன் சேர்த்து அடுத்த 2ஆம் கட்டமாக முயற்சியை எடுங்கள். 3ஆம் கட்டமாக உங்களை சுற்றி உள்ளவர்கள், நண்பர்கள், ஊரில் உள்ள பெரியவர்கள், அக்கம் பக்கத்தார்கள், இவர்களை இணைத்து கொண்டு ஒரு காரியத்தில் போராடுங்கள். அடுத்த கட்டமாவது 4வது முடியவில்லை என்றால் அரசை நாடுங்கள். அரசுக்கு புகார் கொடுத்தோ கடைசியில் அரசாங்கத்தை நாடுங்கள். அப்படி அந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இது எதுவுமே நடக்கவில்லை, அதிகார பலம் அதிகமாக இருக்கிறது, நசுக்கப்படுகிறார்கள் என்ற பொழுதுதான் நம்ம இறைவா என்று கடைசியில் துயில் விடும்போது தன் துயிலை விட்டு, தன்னம்பிக்கையை விட்டு, குற்றத்தில் உள்ள அனைவருடைய நம்பிக்கையை இழந்து இறைவனிடம் சரணாகதி செய்கிறார். யார்? திரௌபதி அவர்கள். அதே போல சரணாகதி தான் அனைத்து வழிகளிலும் இந்த திமுக ஆட்சியை எதிர்த்து விட்டு, இந்த திராவிட கட்சியை எதிர்த்து விட்டு நம்முடைய திரு அண்ணாமலை அவர்கள் பகவான் முருகனை கிருஷ்ணனாக எண்ணி, பெருமாளே அப்படி என்று எண்ணி அவர்களிடம் முறையிடுகிறார். உச்சபட்சமாக அதற்கான விரதமும் இருந்து இவர்களை ஒழிக்காமல் விடமாட்டேன் இந்த திராவிட ஆட்சியை அப்படி என்று சபதம் எடுக்கிறார். இதேதான் இந்த பாஞ்சாலி எடுத்த சபதமாக மகாபாரதத்திலே நாம் பார்க்கிறோம். பீமன் துச்சாதனன் ரத்தத்தை குடிப்பேன் என்கிறான். திரௌபதி அந்த ரத்தத்தால் தான் என் கூந்தலை முடிவேன் என்கிறார். தன்னுடைய கூந்தலிலே துரியோதனனுடைய தொடையில் முறிந்து அதன் ரத்தத்தை எடுத்து அதை எண்ணெய் போல தடவி என் கூந்தலை முடிப்பேன் என்று சபதம் இடுகிறார். கௌரவர் சகோதரர்கள் 100 பேரை அழிப்பேன், துச்சாதனன் ரத்தத்தை குடிப்பேன் என்று பீமன் சபதமிடுகிறான். இது போன்ற பல பேரின் சாபம் கடைசியில் அந்த கௌரவர்கள் குடும்பம், அந்த ராஜ்யம் மொத்தமும் அழிந்தது. இதைதான் அண்ணாமலை அவர்கள் படிப்படியாக இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இப்படிதான் நாம் அணுக வேண்டும். படித்தவர் இல்லையா, அதை அற்புதமாக செய்திருக்கிறார். எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் முயற்சி என்பது இப்படிதான் எடுக்க வேண்டும். அப்பொழுது பாஞ்சாலியின் சபதத்தால் ஏற்பட்ட விளைவை நம் அனைவருக்கும் தெரியும். அதே விளைவுதான் திரு அண்ணாமலை அவர்களின் சபதத்தால் இந்த விளைவு ஏற்பட போகிறது. இதற்கு மத்தியில் மக்களுக்காக திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக போராடுகிறார். இவருக்கு யார் அடைக்கலம் கொடுப்பது, இவரை யார் காப்பது என்றால் பெரும் சக்தியான நாம் தான் காக்க வேண்டும். நாம் எப்படி பெரும் சக்தி ஆகும் என்றால் ஔவையார் பாட்டில் கூறுகிறார், பெரிது பெரிது போனம் பெரிது. அப்படியே இந்த போனம் உமையவள் மோதிரம். போனம்னா யூனிவர்சல், பிரபஞ்சம். குருமுனி கமண்டலத்தில் அடக்கம் அப்படின்னு வரிசையா வரும்.
அந்த பாட்டு முழுசாக கேட்டிங்கன்னா, அந்த உமையலோ சிவனுள் அடக்கம், சிவனோ தன் தொண்டரில் அடக்கம். அப்படி என்று கடைசியில் தொண்டரு அவர்தம் புகழை பாடுவது பெரிது என்று அவ்வை மூதாட்டி அற்புதமாக எடுத்துரைக்கிறார். சிவனே நம் உள்ளத்தில் அடக்கம், உள்ளத்தில் பரமாத்மா அடக்கம் என்ற இந்த தொண்டர்களுடைய தீவிரமான உண்மையான தொண்டர்கள் நாம் மனமுருகி வேண்டினால் அண்ணாமலைக்கு நம் பாதுகாப்பு கொடுக்கலாம். அந்த அண்ணாமலையார் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். இந்த பாஜக அண்ணாமலைக்கு ex-IPS அவர்களுக்கு நாம் அடைக்கலம் கொடுப்போம். அதன் அடிப்படையில் தான் அவர் எப்படி காலில் செருப்பு அணிய மாட்டேன் என்று கூறினாரோ, காஞ்சி ஸ்ரீதராகிய நான் அவர் கோட்பாட்டிலே நானும் அவர் காலில் செருப்பு அணியும் வரை, திரு அண்ணாமலை அவர்கள் காலில் செருப்பு அணியும் வரை நானும் செருப்பு அணிய மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். அதே போல அவருக்காக கடுமையான விரதம் நானும் இருக்கிறேன். இந்த முருகப்பெருமானின் ஒரு முக்கிய இடமான ஒரு இடத்திலே உங்களுக்கு விரைவில் அதை நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷனிலே போடுகிறேன், நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் போடுகிறேன் எந்த இடம் என்று. அங்கு அமைதியான முறையில் கடுமையான தியானமும் மந்திரத்தை ஜபித்தும் கடுமையான விரதம் இருக்க போகிறேன். அது அவருடைய ராசியும் லக்னமும் ஏத்த நாளான அதில் பிரதிபலிக்கும். என்னுடைய ராசி கும்பராசி, சனீஸ்வரனுடைய மிக பலமான ராசி. அண்ணாமலை அவர்களுக்கு அஷ்டம சனி நடப்பதால் நிறைய பிரச்சனைகள் உள்ளும் புறமுமாக அனுபவித்துக் கொண்டிருப்பதால் அவருக்கு இறைவன் பரிபூர்ண அருள் தர வேண்டும் என்று முருகனும் முருக சித்தர்களும் அவருக்கு துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி அவருக்காக இன்னும் சில நாட்களிலே ஒரு அருமையான இடத்தில் கடுமையான மந்திரத்தை ஜபித்து அவருக்காக வேண்ட இருக்கிறேன். அவர் மேல் அன்பு கொண்ட உள்ளங்கள் அனைவரும் என்னுடைய அல்ல நம்முடைய இந்த மந்திர ஜப கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கலந்து கொள்ள முடியாதவர்கள் அவர்கள் வீட்டிலே அருகிலுள்ள முருகன் கோயிலிலே தங்களுடைய ஜபத்தை வேண்டுதலை வையுங்கள். அண்ணாமலை அவர்களை காக்க வேண்டும், அவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் நடக்க வேண்டும், இறைவனுடைய பரிபூரண அருள் கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் வேண்டுங்கள். இந்த சனி ராசியான நான் அஷ்டம சனியான சனியிடம் அவருக்காக வேண்டுதல் வைத்திருக்கிறேன், வேண்டிக் கொண்டிருக்கிறேன். கடுமையான விரதம் இருக்கிறேன். இந்த தை அமாவாசையான இன்று குறிப்பாக இந்தியா 100வது சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தக்கூடிய நாளான இன்று கவுண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நாளில் நான் உறுதிமொழி எடுக்கிறேன், சபதம் ஏற்கிறேன். உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர். நன்றி. உங்களுடைய உயர்ந்த கருத்துக்களை நம்முடைய யூடியூபில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். மேலும் உங்களது பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அனைவருக்குமே இந்த தகவலை பகிருங்கள். உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர்.